Morning students, welcome to our math class. So today's class பார்த்தோம் அப்படின்னா 7th lesson mensuration. So இது வரைக்கும் நம்ம 2 lesson complete பண்ணிட்டோம். This is the third lesson. So mensuration அப்படின்னாவே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு பித்தாகரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேன். பிகாஸ் ஏன்னா ட்ரையாங்கிளோடைய ஒரு சைடு இல்லாட்டி வேல்யூ இல்லை அப்படின்னா ரிமைனிங் டூவை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொன்னவர் யார் தான்? பித்தாகரஸ் தான். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா the most beautiful plain figure பார்த்தோம் அப்படின்னா is a circle and the most beautiful solid figure அப்படின்றது ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெரோன் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா இவர் ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஓகேவா? இந்த ஹெரோன்கிறவர் யார் அப்படின்னா ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஹீ ரோட் த புக்ஸ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். அதில் ஃபேமஸான புக் என்ன அப்படின்னா மெட்ரிகா. ஸோ இதில் 3 வால்யூம்ஸ் இருக்குது. 3 வால்யூம்ஸ்னால் மெட்ரிகான் பேஸ்டான வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3ன்னு 3 புக்கு இருக்குது. This book shows the way to calculate area and volume of the plane and solid figures. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூமும் ஏரியாலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபார்முலாஸ் இருக்குது, ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. Heron has derived the formula for the area of the triangle when the 3 sides are given. ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே இட் ஹேஸ் a 3 சைடு. ஸோ 3 சைடோடைய வேல்யூ கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் அவுட் தட் ஏரியா அப்படின்னு இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலாவை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணி டெரைவ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னா இந்த ஹெரோன். ஓகேவா? ஓகே, இங்கே என்ன அப்படின்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னா டு யூஸ் த ஹெரோன்ஸ் ஃபார்முலா ஃபார் calculating area of triangles and quadrilaters. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்டு குவாட்ரிலேட்டர். டு ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎஸ்ஏ. ஸோ இந்த 3 வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அண்டு லேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோ. இப்போ எல்எஸ்ஏ அண்ட் வேல்யூம் ஆஃப் கியூபாய்ட்ஸ் அண்டு க்யூப்ஸ். ஸோ இதோடைய கான்செப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன். ஸோ அந்த மென்சுரேஷன் அப்படின்னாவே நம்ம அங்கே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா we know that formula. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? half into base into height. half into base into height போட்டு ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு ஃபார்முலா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டைப் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள்? This is a right angle triangle because here what is the one of the triangle is 90 degree. So it is a right angle triangle. So we can easily find out the area of the triangle using this formula. 1/2 base. This is a base. And height. What is the height? This is the height. So using this formula we can find out the area of the triangle. So next, this is also triangle. What type of triangle is this? Because here 2 sides are equal, so we can call that triangle is isosceles triangle. Correct? 2 sides are equal, we can call that is isosceles triangle. So now we have to find out the area of the triangle. Half into base into h is the formula. Still we didn't have the value of base and height. How to find out this? We just draw one perpendicular line to the vertex. Okay,
So that time we get two right angled triangle. Correct? Two right angled triangle. That is 6. This is also 6. So 10 and 10. Correct? So this is a base. So formula is half into base into height. So half base is a 6. What is the height? Still we don't know. But it is a right angle triangle. We can use the Pythagoras formula. What to say? Hypotenuse squared minus adjacent squared. Correct? So 100 minus 36. Subtraction value is 64. So 64 rooted that is 8. 8 is 64. The answer is 8. So the base is 8. So we can use this idea. We can find out the area of the isosceles triangle. Okay, next. Okay. What type of triangle is this? This is equilateral triangle. Because all the sides have, what is it? Equal. All the sides are equal. Then we can call that is a equilateral triangle. Okay, here how to find out the area of the triangle? So same formula, half into base into h. Still we don't know the value of base and height. So first we have to find out that. So again as usual you have to draw one perpendicular line to the opposite vertex. That time it is split 3, 3. Still we don't know the height. How to find out using the Pythagoras? 6 squared minus 3 squared. Correct? So 36 minus 9. We get, what is it? 26. What is it? 26. It has some difficulty because we have to use a long division. Then only we can find out the value of root of 26. Correct? So is it some difficult? Okay, so at the time we have to use the Heron's formula. Okay, so the next one is another type of triangle. It has 14 and 5 and 17, which are sides of that triangle. Here all the sides are different. The sides are different. Then we can call the triangle as scalene triangle. Okay. So for equilateral triangle and the scalene triangle, to find that area we have to use the Heron's formula. Okay. Heron's formula, how will you find the area of the triangle if the height is not known but length of the 3 sides are known? So your triangle அப்படினாவே it has a 3 sides. 3 sides ஓட value இருந்துச்சு அப்படினா height இல்லாட்டினாலும் we can use the Heron's formula. We can find out the area of the triangle. For what is it? ABC are 3 sides of the triangle. Then area of the triangle is root of s into s minus a, s minus b, s minus c. Square units. What about s? S equal to a plus b plus c by 2. The sum of all the sides. By 2. So it is a sum of all the sides அப்படினாவே we can call that is a perimeter. By 2 andanaala s is a semi-perimeter. Okay, of the triangle. What is the Heron's formula? Root of s into s minus a, s minus b, s minus c.
where s equal to a plus b plus c by 2. The one more important, what is this? Suppose if all the sides are equal, that triangle is, what is it? Equilateral triangle. At that time the Heron's formula is will be root 3 by 4 a squared square units. Okay va? This is the area of equilateral triangle. Okay va? What is the Heron's formula for? If the three sides are given a root of s into s minus a, s minus b, s minus c, where s equal to a plus b plus c by 2. Okay va? The area of the equilateral triangle root 3 by 4 a squared square unit. So இப்போ நம்ம புக்கில் பார்த்ததையே போர்டில் ரைட் பண்ணியிருக்கேன். Heron's formula, three sides are given. ஓகேவா? What are the three sides name? A, B, C. ஓகேவா? A, B, C. Three sides are given A, B, C, and what is the area of the triangle? Root of s into s minus a, s minus b, s minus c into square units, where a plus s equal to a plus b plus c. Okay va? Next, if the sides ABC are all equal, அப்படினா area of equilateral triangle is root 3 by 4 a square square unit. So you have to write all the one in your note. Okay va? Exercise 7.1. First sum, using the Heron's formula, find the area of the triangle whose sides are. What is it? First I will do the second sum. The first sum is only one is a homework for you. So three sides இல்லையா? So this is A, this is B, and this is C. So A equal to 1.8, B equal to 8, C equal to 8.2. Values எல்லாம் எழுதியாச்சு. What is the using Heron's formula? What is the Heron's formula? Root of s into s minus a, s minus b, s minus c. What about s? This is the area formula. Clear? S equal to a plus b plus c by 2. So what is the a? 1.8, 8, 8.2. Add பண்ணிக்கோங்க. 1.8, 8, 8.2 by 2. ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும்? டெசிமல் ஃபார்மேட் இல்லையா? ஸோ 1.8 8ன்னு இருந்துச்சுன்னா 8.0 8.2. ஸோ 8 + 2 10, பேலன்ஸ் 1 2 10 18. ஸோ what is the answer? 18.0. ஸோ 18.0 18 எழுதிக்கலாம் by 2. ஸோ 0ங்கிறனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? So 9 2s are 18. This is the value of S. So அப்போ substitute பண்ணுங்க அந்த ஃபார்முலாவில் போய் area equal to Sங்கிற ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? Sனா என்னது? 9. நெக்ஸ்ட் S minus A. ஸோ Sனா 9 தெரியும், Aனா 1.8. So 9 minus 1.8. Next 9 minus 8. Next 9 minus 8.2. Okay, so what is the answer? So the 9 அப்படியே இருக்கும். So 9 minus 1.8 அப்படின்னா என்ன பண்ணணும்? பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 10 10ல் 8 போச்சுன்னா 2.
ஸோ இங்கே 1 borrow பண்ணால் ரிமைனிங் 8 இருக்கும். 8ல் 1 போச்சுன்னா 7. ஸோ திஸ் இஸ் 7.2. இது நார்மல். 9ல் 8 போச்சுன்னா 1. ஹியர் 9 minus 8.2. 9 minus 8.2. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இதை borrow பண்ணுங்கள். 10, 8. ஸோ இங்கே borrow பண்ணால் 8 தான் இருக்கும். 8ல் 8 போச்சுன்னா 0. ஸோ பேக்கில் 0 இருந்தால் நம்ம எழுதாமல் இருக்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் 0 இருக்கும்போது ரைட் பண்ணணும். 0.8. ஓகேவா? ஸோ now you have to multiple. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணலாம். பட் இதை நான் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுங்கிறனால ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ரூட் இருந்தால் பேருக்கு ஒன்று எடுக்கலாம் இல்லையா? ஸோ இதை வந்து பாயிண்ட் விட்டுருங்க. 72. 72 எப்படி எழுதலாம்? 9 8s are 72. 9 8s are 72. பாயிண்ட் இருக்குது. ஸோ நமக்கு 9க்கு ஒரு 9 பேர் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ 0.8க்கு தான் பேர் இல்லை. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நான் இந்த 8 எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 0.8 into 0.8. ஓகேவா? ஆல்ரெடி 9 இருக்குடாமா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன் 72ன்னு நினச்சிட்டு 9 8s are 72ன்னு எழுதுறேன். ஸோ இப்போ நான் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து ஒன்று 9க்கு ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா 8க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 9 நான் வந்து பெட்டர் 8க்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கு இல்லையா 0.8ன்னு இருக்கிறதுனால. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை இதுக்கு தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ 2 இதுக்கு 1 எடுத்துடலாம். ஸோ 9 அப்படியே வச்சுட்டேன். அப்போ 2 9க்கு என்ன வந்துடும்? ஒரு 9 எடுத்துடலாம். ஸோ 2.8க்கு ஒரு 0.8. ஏன் அப்படின்னா இட் இஸ் a ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால. ஸோ 9 8s are 72. ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும்? ஏரியா ஈக்குவல் டு 7.2 மீட்டர். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, ஐரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹோம்ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ அந்த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்டு. ஒரு ட்ரையாங்குலர் கிரவுண்டு இருக்குது, ஒரு கிரவுண்டு இருக்குது, அதோடைய ஷேப் வந்து ட்ரையாங்குலர் இருக்குது. ஹூ சைட்ஸ் ஆர் 22 மீட்டர், 120 மீட்டர் அண்ட் 122 மீட்டர். ஸோ எப்போவுமே மென்சுரேஷனை பொறுத்த மட்டுக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டோடைய யூனிட் எப்படி தான் இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஹியர் ஸ்டில் இந்த செகண்ட் சம் வரைக்கும் எல்லாமே பாரு, சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், மீட்டர் மீட்டர் மீட்டர். இங்கே என்ன இருக்குது? மீட்டர் மீட்டர் மீட்டர்னு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சம்மை மூவ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஏரியா. ஸோ ஏரியாவும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ஆஃப் லெவலிங். காஸ்ட் ஆஃப் லெவலிங்னா என்ன? கிரவுண்டை வந்து ஸோ அங்கங்கே மேடு பள்ளமாக குழியுமா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து லெவல் படுத்துறது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெர் மீட்டர் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸ்கொயர் மீட்டரை எப்படி எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 rupees. வாட் அபவுட் த ஹோல் திங், ஹோல் ஏரியா? அப்போ ஏரியாவுடைய ஆன்சரை நம்ம எதில் தான் சொல்லுவோம்? ஸ்கொயர் யூனிட்டில் தானே சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயரில் தானே சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த வர ஆன்சரை எதால் மல்டிபிள் பண்ணணும்? 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் we get the cost of leveling. செகண்ட் சம்மில் அவங்க கொடுத்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. வேறு எஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. a + b + c அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 100 200 220 240 260 264. கரெக்டாக? ஸோ 122 + 120 + 122 by 2 ஆட் பண்ணால் என்ன வருது? 264/2. ஸோ கட் பண்ணுங்கள். 1 2s are 3 2s are 2 2s are. This is a
yes value. Now we have to find out the area. What is the area formula போய் போடுங்க. 132 132 minus 22 132 minus 120 132 minus 122 கரெக்டா? சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 132 அப்படியே இருக்கும். இந்த சப்ராக்ட் பண்ண 10, இங்கே சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 12. சரி, இது 110 கரெக்டாக. 132ல் 22 போச்சுன்னா என்னது? 110 0 1 110. இது 12. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து என்ன வரும்? 10 கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த 132 எப்படி எழுதலாம் அப்படின்னா 11 12s are 132. ஸோ டவுட்டாக இருக்கா? செக் பண்ணி பாருங்கள். 11 12s are என்னன்னு. 1 2s are 2 1 1s are 1 1 2s are 2 1 1s are பாருங்கள். ஸோ அப்போ 132 எப்படி எழுதலாம்? 11 12s are. 110 எப்படி எழுதலாம்? 11 10s are கரெக்டாக. ஸோ அதே மட்டும் 12 into 10 நான் அப்படியே வச்சுக்கிறேன், எந்த சேஞ்சஸும் பண்ணலை. because ஸோ எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் பேர் இருக்குது பாருங்கள். 11 11 2 11க்கு ஒரு 11. ஸோ அதே மட்டும் 2 12க்கு ஒரு 12 2 10க்கு ஒரு 10. ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணல. ஓகேவா? ஸோ நவ் யூ ஹேவ் டு மல்டிப்ளை தீஸ் 2 11 12s are இப்போ தான் தெரியும் என்னது 132. 132ஓட 10 மல்டிபிள் பண்ணும்போது 1320 மீட்டர் ஸ்கொயர்டு. மீட்டர் ஸ்கொயர்டுனாலும் ஸ்கொயர் யூனிட்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? திஸ் இஸ் அ ஏரியா. த கொஸ்டின் இஸ் வாட் இஸ் ஏ காஸ்ட் ஆஃப் லெவலிங். காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்ன கொடுத்துருந்தாங்க? என்னது அப்படின்னா, ஸோ 1320க்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஸ்டினில் 20 rupees. ஓகேவா? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 20 rupees. ஸோ அதை இந்த ஏரியாவில் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ லாஸ்ட்டில் 2 0னால நானும் 2 0 போட்டுறேன். 2 வச்சு மல்டிபிள் பண்ண 2 2s are 4 3 2s are 6 1 2s are 2. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? காஸ்ட் ஆஃப் லெவலிங்க்கு. ஸோ நான் ருப்பீஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் லெவலிங் எவ்வளவு? 26,400. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 2 sums போட்டிருக்கோம். இந்த 2 sumஸையும் நீட்டாக உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் இஸ் அ homework for you. The example 7.1 is also homework. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இந்த லென்த் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபீல்டு 3மே கொடுத்தாச்சு. அண்ட் தென் கால்குலேட் த ஏரியா அண்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங். இப்போ நம்ம இந்த சம் என்ன பண்ணோம்? போட்டோம் இல்லையா? எப்பவும் போல் இந்த 3 ஏபிசின்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபீல்டு நம்மளும் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வர ஆன்சரை எதால் மல்டிபிள் பண்ணுறோம்? 20 rupees. ஏன் மிஸ் இங்கேயும் 20 அப்படின்னா, நம்மளுடைய கொஷின்லேயும் 20 rupees per ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் 20 rupees தான். ஸோ அப்போ இதோடைய வர ஆன்சரை எதால் மல்டிபிள் பண்ணணும்? 20ஆல் மல்டிபிள் பண்ணால் தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 7.1 ஹோம்ஒர்க் சொன்னேன். ஸோ இந்த 7.1 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம்மு ஹோம்ஒர்க். ஸோ டோட்டலாக 2 sums ஹோம்ஒர்க். ஓகேவா? தேங்க்யூ.